வணக்கம் பிள்ளை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை சேர்ந்தவர் தான் கவுஞ்சி அமுதா தம்பதிகள். இவருடைய ஒரே மகன்தான் நிஷாந்த். இவர் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது தன்னை ஒரு பெண்ணாகவே உணர ஆரம்பிச்சிருக்காரு. மனதளவில் ஒரு பெண்ணாகவே வாழவும் ஆரம்பிச்சிருக்காரு நிஷாந்த். இதனால் அவருடைய பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாத்துலேயுமே தன்னை ஒரு பெண்ணாகவே அடையாளப்படுத்தி கொள்ளவும் விரும்பியிருக்காரு. உடன் படிக்கக்கூடிய சக தோழிகளுடன் பேசுவது, அவர்களுடன் மட்டுமே வெளியே செல்வது அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிருக்காரு. ஆண்களிடம் பேசுவதையும் பழகுவதையும் தவிர்த்து வந்திருக்காரு. பிறகு பெண்களை போன்று முடியை வளர்த்து சிகை அலங்காரங்கள் செய்து அவர்கள் அணியக்கூடிய ஆடைகளையும் முடித்து கொள்ளவும் விரும்பியிருக்காரு. இதனால் அவர் தன்னோட ரூமில் இருக்கும்போது இந்த மாதிரி பெண் போல உடையணிந்து தன்னோட கண்ணாடி முன்பு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது யதார்த்தமாக அவருடைய தந்தை கதவு திறந்திருக்காரு. அப்போ தன்னுடைய மகன் ஒரு பெண் வேடமிட்டு கண்ணாடி முன்னாடி நிற்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காரு. இதனால் என்னடா இது இப்படி நிற்கிறியா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போது அவருடைய மகன் தன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்காரு. எனக்குள்ளே ஒரு பெண்மை உணர்வு ஏற்படுது, நான் பெண்ணாகவே மாற விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் அவரை அடித்து உதைச்சிருக்காரு. இந்த மாதிரியெல்லாம் நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உன்னை நாங்களே கொண்டு போட்டுருவோம், ஒழுங்காக ஆம்பளை மாதிரி இரு, தேவையில்லாமல் பொம்பளை மாதிரி முடியை வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பொம்பளை மாதிரி சேலை எடுத்துக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி அலங்காரம் செஞ்சுக்கலாம் இருந்தேன், அடுத்த முறை உன்னை நான் பார்த்தேன் கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தை மிரட்டியிருக்காரு. இதனால் நம்ம என்ன இடத்துல நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் வீட்டை விட்டு அவர் ஓடி போயிருக்காரு. அதாவது என்னுடைய வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்கணும், இதில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியேறியிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் அவர் ஒரு பெண் அல்ல, அவர் ஒரு திருநங்கை அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் கடலூர் இருக்கக்கூடிய திருநங்கைகளோட அவர் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. தன்னுடைய பேரையும் நிஷாந்திலிருந்து நிஷா அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தன்னுடைய ஒரே மகன் தன்னுடைய வீட்டை விட்டு போயிட்டான், அதுவும் ஒரு திருநங்கையாக மாறிட்டானே அப்படின்னு சொல்லி முதல்ல அவருடைய பெற்றோர்கள் அவரை வெறுத்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி திருநங்கைங்கிற உணவு இறைவன் அவங்கள படைக்கும் போதே அந்த மாதிரி படைச்சிட்டான், அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான். யாருமே விரும்பி அதை ஏற்றுக்கிறது கிடையாது. இது ஒரு பாலியல் மாற்றம், நீங்கள் இது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு பாலியல் மாற்றம் தான் அப்படின்னு சொல்லி பல பேர் நிஷாந்துடைய பெற்றோரை சந்தித்து அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு தவறான விஷயம் இல்லைம்மா, இது அவனுடைய உடலில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான், பாலியல் மாற்றம் தான், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்காக உங்களுடைய மகனை நீங்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடாது. இந்த மாதிரி வெறுத்து ஒதுக்கப்பட்ட பல பேர் திருநங்கையாகி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, உங்களுடைய மகனும் அதே மாதிரி நீங்கள் கஷ்டப்பட விரும்பணுமா அப்படின்னு சொல்லி பல பேர் அவங்கள சந்தித்து ஆறுதலும் இந்த மாதிரி விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க ஏற்றுக்காதவங்க கொஞ்சம் நாள் ஆளான மகன் மேலே இருந்த அந்த பாசத்தின் காரணமாக சரி மகன் எப்படி வேணால் இருந்துட்டு போயிட்டோம், ஆனால் நம்மளோட அவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாலியல் மாற்றத்தை உணர்ந்து சரி நம்ம மகன் எப்படி வேணால் இருக்கட்டும், நம்ம பையனை கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மகனுடைய பிரிவை தாங்க முடியாமல் அவனை தேடவும் அலைய ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே எங்கே தேடி பார்த்துருக்காங்க, அவரை கிடைக்கவே இல்லை. கடைசியில் திருநங்கைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்காக போய் தன்னுடைய மகன் அங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. கடைசியில் கடலூர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தன்னுடைய மகன் நிஷா அப்படிங்கிற பேரில் வாழ்ந்துட்டு வரதை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய மகனை பார்த்து கெஞ்சி கூத்தாடி, வாப்பா நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போப்பா, ஆனால் நீ எங்கள் கூட மட்டும் இருப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய திருநங்கை எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பெற்றோர்கள் கிடச்சதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும்பா, எங்களெல்லாம் பெற்றோர்கள் அடித்து விரட்டிட்டாங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும், ஆனால் உன்னை உங்களுடைய பெற்றோர் ஏற்றுக்கிட்டாங்க, நீ கிளம்பி போப்பா, உன்னை நீ நல்லபடியாக நீ வாழ்வ அப்படின்னு சொல்லி எல்லா திருநங்கைகளும் நிஷாவுக்கு அறிவுரை கூறி அவரை திருப்பி அனுப்பி வச்சுருக்காங்க. பெற்றோர்களிடம் மனமாக தன்னுடைய மகனை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவனுக்கு வேண்டியது எல்லாமே செய்தியும் கொடுத்துருக்காங்க. நீ ஒரு பெண் போல இருக்குன்னு நினைக்கிறியா இரி, சேலை கட்டுன்னு நினைக்கிறியா இரி, பொட்டு வைக்கணும்னு நினைக்கிறியா, பூ வைக்கணும்னு நினைக்கிறியா, நீ எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறியோ அதே போல் நீ ஒரு பெண்ணாகவே வாழப்பா, உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு ஒரு தாய் எப்படி தலை சீவி பூ வச்சு விடுவாங்களோ அதே மாதிரி தன்னுடைய மகளுக்கும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிஷாந்த் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லியிருக்கான், அம்மா நான் அறுவை சிகிச்சை செஞ்சு பெண்ணாகவே மாறணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்காரு.
அப்போ அவருடைய அம்மா சொல்லியிருக்காங்க, என்கிட்ட இப்போ அந்த அளவுக்கு பணம் இல்லையாப்பா, ஒரு 2 மாதம் பொறுத்துக்கிறியா, நான் எப்படியாவது அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், அதுக்காக நான் வந்து ஏற்பாடு பண்ணி தரலன்னு சொல்லிட்டு நீ திரும்ப வீட்டை விட்டு போயிடாதப்பா, தயவு செஞ்சு அதை செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி அவருடைய பெற்றோர் வந்து கதறி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து அவர் ஏற்கனவே தங்கியிருந்த திருநங்கையுடைய நண்பர்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க, அறுவை சிகிச்சை செய்ய ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் வந்து பணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட திருநங்கை எல்லாருமே அவங்கக்கிட்ட இருந்த கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வந்து காசு போட்டு அதுக்கான பணத்தை வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. உடனே நிஷாந்தும் வந்து தான் வந்து ஒரு பெண்ணாக மாறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை வந்து நிறைவேற்றுறதுக்காக அறுவை சிகிச்சையும் செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு வீட்டுக்கு வரக்கூடிய தன்னுடைய மகனை வந்து ஒரு பெண்ணாகவே வரவேற்கணும் அப்படிங்கிற முடிவெடுத்த அந்த பெற்றோர் என்ன பண்ணாங்கன்னா, திருநங்கையாக மாறி வரக்கூடிய தன்னுடைய மகனுக்கு, அதாவது யாராவது வந்து திருநங்கையாக சிகிச்சை மூலமாக திருநங்கையாக மாறினாங்கன்னா 1 வருஷம் கழித்து அவங்களுக்கு வந்து வருட பூஜை அப்படிங்கிற ஒரு விழாவை நடத்தி பெண்ணாகவே வந்து அங்கீகரிப்பது வழக்கமாக. ஸோ அதன்படி வந்து நிஷா வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு 1 வருடம் ஆனதால் அவரை வந்து திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவர் வந்து பெண்ணாகவே வந்து அங்கீகரிக்கிறதுக்காக அவருடைய பெற்றோர்கள் வந்து மஞ்சள் நீராட்டு விழாவாக நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. இதுக்காக வந்து நிஷாந்தோடைய பெற்றோர்கள் முடிவு செஞ்சு அந்த விழாக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க. இந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு வந்து அவருடைய உறவினர்கள், குடும்பத்தார்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், இந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அழைச்சாங்க. எல்லாருமே வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது பாலியல் மாற்றத்தால் தான் வந்து திருநங்கைகள் உருவாகிறாங்க, இது வந்து எந்த விதமான தவறும் கிடையாது, அவங்க மேலே குற்றம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாருமே உணர்ந்து அந்த விழாவில் அவருடைய குடும்பத்தார் யாருமே வந்து கேலி கிண்டல் செய்யலை. எல்லாருமே வந்து குடும்பத்தார், உறவினர்கள், அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அந்த விழாவில் கலந்து கொண்டு நிஷாவை வந்து வாழ்த்தியது வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகள் வந்து திருநங்கையாகவோ திருநம்பியாகவோ மாறினா அவங்களை வெறுப்பது, ஒதுக்குவது தான் இப்போ காலகட்டத்தில் நடந்துடுச்சு. ஆனால் இப்போது பல பேர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி வெறுத்து ஒதுக்கப்படக்கூடிய அந்த பிள்ளைகள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிற உணர்ந்து தன்னுடைய மகள் மூலம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நிஷாந்துடைய தாய் வந்து கூறியிருக்காங்க. அந்த நிலையை அவங்களுக்கு நான் கொடுக்க நான் விரும்பலை. இது வந்து இறைவன் அவங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம், அதை நான் வந்து குறை சொல்ல விரும்பலை. அவர்களை வெறுப்பது வந்து அது நியாயமும் இல்லை. அதை புரிஞ்சு கொண்டு நான் என்னுடைய பிள்ளையை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன். இது நம்மளுடைய கடமை. நம்ம தான் வந்து நம்மளுடைய பிள்ளைகள் வந்து திருநங்கையாகவோ திருநம்பியாக மாறினா நம்ம வந்து வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிடக்கூடாது. அவங்கள நம்மளோட வச்சுக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும். அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும். நம்ம தான் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்கணும். இது வந்து அவங்க உடலில் ஏற்படக்கூடிய ஒரு பாலியல் மாற்றம். இதை நம்ம வந்து தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. எல்லா பெற்றோர்களும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ வந்து ஒரு திருநங்கையோட அம்மாவை இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு வந்து தன்னுடைய விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யாரும் தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி திருநங்கையாகவோ திருநம்பியாகவோ உங்களுடைய பிள்ளைகள் மாறினா அவங்கள வீட்டை விட்டு தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க. அப்படி அனுப்புனீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட வச்சுக்கோங்க. இப்போ காலம் மாறி போச்சு. எல்லாருமே வந்து திருநங்கைகள் எப்படி உருவாகிறாங்க, திருநம்பிகள் எப்படி உருவாகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிய ஆரம்பிச்சுக்கிறாங்க. பாடப்புத்தகத்திலையும் இந்த மாதிரி விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் தயவு செஞ்சு யாருமே வந்து ஒதுக்கிறாதீங்க. உங்கள் பிள்ளைகளை உங்களோட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட்டாகவும் கேட்டிருக்காங்க. இந்த பெற்றோர்கள் செய்த இந்த காரியத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.